ஆன்லைன் அந்த கரெக்டாக 4:30க்கு ஆரம்பித்து 6:30க்கு பாடத்தை நடத்தி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க, யாராவது ஜாதகம் நம்ம நம்ம எப்படி அதை பலன் எடுக்கணும் புரிஞ்சுக்கிட்டோமான்றது கவனிக்கிறதுக்காக யாராவது ஒருத்தர் போட சொல்லி இன்னொருத்தர் பலன் சொல்லுவாங்க. அந்த ஜாதகத்தை போடுறவங்க ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா தைரியமாக சொல்லி என்னுடைய பிரச்சனை இதுதான் இத்தனை பேர் முன்னால் சொல்ல வர்றது ஒரு பெரிய தைரியம் வேணும். அதுக்கு எல்லாராலையும் அது மாதிரி முடியாது. அந்த மாதிரி கொண்டு வந்து போட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த ஜாதகத்தில் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அடுத்தவங்க வச்சு அந்த பலன் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் ஏதாவது தவறு பண்ணாலோ இல்லை கரெக்டாக சொன்னாலும் கூட கொஞ்சம் நிறைய அவங்களுடைய அனுபவங்கள் அவங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்களா அதெல்லாம் சேர்த்து நமக்கு சொல்லி தரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க கதை கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. பாட்டிக்கு சொல்கிற கதை போய் நான் கதை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கதைன்றதில் அந்த அந்த சொல்கிற விதம் அந்த பலனை எடுக்கிறதுக்காக அவங்க ஒவ்வொன்றையும் அப்படியே ரியலாக சொல்லும்போது அப்படியே ஆச்சரியமாக அதிசயமாக எனக்கு ரொம்ப இருக்கும். அதுதான் என்னுடைய ரொம்ப பிடிச்சது எனக்கு இதில். அப்புறம் ஒவ்வொருத்தர் பிரச்சனைகளை போடுவாங்க, போட்டுட்டு கேட்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நான்லாம் என்னுடைய பிரச்சனையை இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை நான் ஆண்டவன் நமக்கு இப்படி கொடுத்துருக்கானேன்னு நினச்சேன். ஆனால் அவங்க பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது நம்மளது ஒன்றுமே கிடையாதுப்பா. இதுக்கு முன்னால் இந்த மாதிரி பிரச்சனையே சமாளிச்சுட்டு இவங்க இப்படி கொண்டு போகிறதுக்கு வழியும் சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க அதுக்கு தைரியத்தையும் கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆரம்பத்தில் இருந்தவங்க முகங்கள்லாம் இப்போ ஒரு தெளிவு, கிளாஸ் முடிகிற டைமில் அவ்வளோ தெளிவு பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் முகத்துலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது எல்லாருக்கிட்டையும், அதையும் நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மலாம் நம்ம பிரச்சனைலாம் ஒன்றுமே கிடையாது, லைஃப்பில் எல்லாம் வரதா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு இது எனக்கு தோணுது. அப்போ எனக்கே இப்படி தோணுனாங்க. சின்ன வயசில் படிக்கிற எல்லாருக்கும் எல்லோருக்கும் அதுதான் நான் எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் நான் சொல்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் படிக்க வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோ பிரமிப்பான ஒரு அனுபவம் இது. ஐயா அவங்க அவ்வளோ அழகாக அவங்க வழிகாட்டல் அவ்வளோ இந்த மாதிரி எடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நடுநடுவில் சில இதெல்லாம் சொல்லும்போதும் பரிகாரங்கள் சிலவே இல்லாத சில பரிகாரங்களை சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் உள்ளே வாங்க பாருங்கள், அப்போ தான் நிறைய எனக்கு எல்லாருமே படிக்கணுன்றது தான் என்னுடைய ஆவல். அதுக்காக தான் நான் திருப்பி இதை சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய அனுபவம் அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ நல்லா இருக்குது. அதுதான் அது இவ்வளோ நேரம் பேசினாலும் புரிய வைக்க முடியாது, உணர்ந்தால் மட்டும்தான் புரிய வைக்க முடியும். எப்படி இனிப்பு சுவையை நாக்கு உணர்ந்தால் தான் இனிப்பு. நான் எவ்வளோ தான் இனிப்புனாலும் அந்த எவ்வளோ இனிப்புன்றதை நீங்களே உணர்ந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுன்றது மாதிரி இதை நீங்களே படிச்சுட்டா தான் தெரியும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த திருமணத்தை பற்றி நடத்தும்போது ஐயா நம்ம சாந்தகுமார் ஐயா தான் நடத்துனாங்க. 2 நாளைக்கு முன்னே தான் அது நடத்துனாங்க. அந்த இதெல்லாம் சொல்லும்போது ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. யாரை பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கோம், பிரிஞ்சிருக்கோம், இது மாதிரி இருக்குது, குழந்தைய விட்டு போயிட்டார், இது மாதிரி செகண்ட் மேரேஜ், இப்படி தான் பிரச்சனை இல்லாத எனக்கு என்னவோ 100க்கு 95 பேர் பிரச்சனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கல்யாண வாழ்க்கையில், ஆரம்பத்தில் இருந்து பின்னால் வரைக்கும் அவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். பிரச்சனை வரத்தான் செய்யும், நம்ம சமாளிக்கணும். யார் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதில் எனக்கு அந்த திருமணத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, திருமணம்னாலே லைஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க, பழசை மறந்துடுங்க, அது திருப்பி நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். என்ன நடந்தாலும் மறந்துட்டு திருப்பி எப்படி போனாலும் அதுதான் நடக்க போகுது. இன்னும் 10 பேரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சாலும் இதுதான் நடக்கணும்னு போகுது. எதுக்கு அந்த ஒருத்தர்கிட்டயே நம்ம பழசெல்லாம் மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி காட்டாமல் அந்த வாழ்க்கையை கொண்டு போகிறது நல்லாயிருக்கும். நான் அதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, கணவனிடம் தோற்கிற மனைவி எல்லார் மனசுலையும் ராணியாக இருப்பாள். அதே மாதிரி மனைவியிடம் தோற்கிற கணவன் வீட்லேயும் வெளியிலையும் ராஜாவாக இருப்பார். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கே தோல்வின்றது தோல்வி கிடையாது, தோல்வி தான் நமக்கு பெரிய வெற்றின்றது இந்த லைஃப்பில் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது.
இது மாதிரி நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஐயா அவர்கள் வந்து நம்ம ஐயா பொதுமுறை ஜோதிட சாம்ராட்டு தான் சொல்லியிருக்கோம். சாம்ராட்டு தான் அவங்க. அவ்வளோ அருமையாக நமக்கு வந்து எத்தனை வருஷம் உழைப்புன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ ஈஸியாக நம்மக்கிட்ட அப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எத்தனை பேருடைய உழைப்பு, எத்தனை கால உழைப்பு, இவ்வளோத்தையும் அவங்க கண்டுபிடிச்சி வச்சு எவ்வளோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியணும்னு கொண்டு வந்து கொடுத்ததே வந்து ஐயா வச்ச பேர் எந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா வச்சாங்களோ தெரியல. ஐயா நமக்காக எல்லாமே பொதுவாக்கிட்டு அவங்க பலனெல்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது ரொம்ப நமக்கு இந்த ஏஎல்பிக்குள்ளே நான் வந்ததுக்கு இந்த ஜென்மத்தினுடைய புண்ணியம் நான் நினைக்கிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது வளர வளர நாமும் வளரணுன்றதெல்லாம் குறுக்கெல்லாம் உதவட்டோன்னு சொல்லிட்டு நம்ம வளரும்போது ஆரம்பத்தில் லக்கணத்தை பார்க்காதீங்க. நீங்கள் வளருங்கும் போது லக்கணமும் வளரணும் போது அது அழகாக 10 வருஷத்துக்கு உதவ நகட்டி கொண்டு போய் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி 5ஆம் பாவத்தை தான் வச்சு ஆரம்பித்தாங்க. நானும் எவ்வளோ யோசித்து பார்க்குறேன், எதுக்கு இந்த 5ஆம் பாவத்தை வச்சு ஆரம்பித்தேன்னு கேட்கும்போது ஐயா ஒரு தடவை கேட்டாங்க. அது கேட்கும்போது வந்து எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னு நானும் எவ்வளோ பதில் பார்த்தேன். அப்புறம் ஒருவேளை ஐயா வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து இதை பார்க்கும்போது இந்த ஆலமரத்துடைய விழுதுகள் தான் என் முன்னால் ஆடிக்கிட்டே இருந்தது, வளரும்ன்றது கண்டுபிடிச்சது நான் அதை வச்சு தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இன்னொன்று சொன்னாங்க, இன்னொரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, ஆலமரத்துக்கு கீழே எல்லாம் வளர்ந்துடும், ஆனால் அரச மரத்துக்கு கீழே வளர விடாது, ஆலமரம் எல்லாரையும் எது வந்தாலும் வளர விட்டுரும் அப்படின்னாங்க. அது மாதிரி பறந்து விரிஞ்சு இருக்குது இந்த ஆலமரம் மாதிரி. அதனுடைய விழுதுகள் மாதிரி நாமும் வளருவோம், வளர வைப்போம். ஐயா அவங்க சொன்ன மாதிரி அந்த 5ஆம் பாகம் வந்து இதுபடி மேஷத்துலேருந்து கணக்கெடுத்தால் சூரியன் சிம்மம் வரும். சூரியனுக்கு ஆலமரம்ன்றதை ஒன்று சொல்லி கொடுத்துருந்தாங்க காரகத்தன்மையில் சொல்லும்போது. அப்போது ஒருவேளை ஆலமரன்றதை அதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஆலமரம் தானே எல்லாரையும் வளர வைக்குது. எவ்வளோதான் இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அவங்க முதல்ல அவங்க சொல்லுவாங்க, என் கண் முன்னால் ஆடினதே ஆல விழுதுகள் தான் அப்படின்னு. அது மாதிரி அந்த 5ஆம் பாவத்தில் இருக்க ஆலமரத்தை வச்சு தான் அவங்க வந்தாங்க. 5ஆம் இடம்ன்றது வந்து காலச்சக்கர இதுபடி சிம்மத்துக்கு அது சூரியனுக்கு ஆலமரம் என்ற மரம்ன்றது இருக்கிறது. இதெல்லாம் நான் யோசித்து பார்த்து அப்படியே யோசித்துக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ இருக்குது பேசுகிறதுக்கு. இன்னும் பெரிய வீடியோவே போடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே நன்றி. இதில் எனக்கு ஆரம்பத்தை பேசிக் கிளாஸ்லேருந்து இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப பேசிக் கிளாஸை விட இது இன்னும் விரிவாக இன்னும் இல்லை போய் அப்படியே ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் என்ன மாதிரி எந்தெந்ததுன்றது வந்து ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை சொல்லிக் கொடுத்த டாக்டர் உமா வெங்கட் மேடத்துக்கும், டாக்டர் சாந்திதேவி மேடத்துக்கும், நம்ம சத்யநாராயண் சாருக்கும், நம்ம டாக்டர் சாந்த குமார் ஐயாவுக்கும், அப்புறம் என்னுடைய கோச் திரு ரகுபதி ஐயா அவர்களுக்கும், இது எல்லாருக்குமே வழிகாட்டி இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்ச இந்த மாதிரி நடத்துங்கன்னு சொல்லி கொடுத்த நம்ம ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், நம்ம குரு அவங்கள நான் எப்போவுமே அவங்கள நினச்சி தான் நான் ஆரம்பிக்கிறேன். அவங்கள மாதிரி அந்த வாக்கு வழி தான் நமக்கும் வரணும், அந்த மாதிரி வரும். அது அளவுக்கு எடுத்து வைக்க அவங்க சொன்னாங்க, நீங்கள் 15 நாள் டைம் கொடுங்க, காலையில் ஒரு 2 மணி நேரம் 4:30லேருந்து 6:30 வரைக்கும் டைமை மட்டும் எனக்கு ஒதுக்குங்க, நான் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பலனெடுக்க வச்சுட்டாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. எவ்வளோ சொன்னாலும் தகும். நம்ம ஜோதிடத்தில் வந்து ஜோதிட சாம்ராஜ்யம் தான் சொல்லணும். அது பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் செங்கோல் செலுத்தி கொண்டு இருக்கிற நம்ம ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா அவருக்கு ஏஎல்பின்ற செங்கோலை வச்சு அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆட்சி மேலும் நல்லபடியாக தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக இறைவனை வேண்டேன். எனக்கு பிடிச்ச திருச்செந்தூர் முருகன் அதுக்கு அருள் புரிவார். கண்டிப்பாக இதுக்குள்ளே என்னை கூப்பிட்டு வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு நான் நன்றி சொல்லணும். அவர் தான் என்னை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தார் ஐயா வகுப்புக்குள்ளே. அதுக்காக அவருக்கும் நன்றி சொல்லணும். இதை ஐயா அவர்களுக்கு இதை கண்டுபிடிச்சி ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்த பலனெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு இதை ஆப்பை கண்டுபிடிச்சி அதுக்கு பல பேருனுடைய உழைப்பு இருக்குது, பின்னால் இருக்குது தெரியுது. இருந்தாலும் அந்த உழைப்பை வந்து தனக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அதை இந்த மாதிரி ஒரு தயார் பண்ணி
இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி நடத்துங்க, இந்த மாதிரி கொண்டு போங்கன்றதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் ரொம்ப 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 ஆச்சரியமான மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்க சொல்கிறபடியே நமக்கும் பாடத்தை எடுக்கிற சொல்லி கொடுக்குற எல்லா ஆசிரியர் குருமார்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எப்படி கேள்வி கேட்டாலும் எதுவுமே சொல்லாமல் புரிய வைப்பாங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் புரிய வைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னை கோவப்படாமல் நல்லபடியாக எல்லாமே செய்யும்போது ரொம்ப நன்றி. இந்த இதை எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு முதல் நன்றி. முருகன், என் அப்பன் திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றி. இது ஐயா இந்த ஏஎல்பியை கண்டுபிடிச்சி தனக்கு மட்டும் வச்சுக்காம நமக்கெல்லாம் கொடுத்த ஐயா நம்ம குரு பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் மிக மிக நன்றி. அவங்க நமக்கு எங்களுக்கெல்லாம் பாடத்தை சொல்லி கொடுத்த ஆசிரியர் குருமார்களுக்கும் நன்றி. இந்த வகுப்பில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஜாதகம் போட்டு கொடுத்ததும் சரி, சில கேள்விகளுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கும். ஆனால் பல பேர் பல கேள்வியை கேட்டு அது மூலமே அந்த தெளிவு கிடச்சிரும் நமக்கு. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவங்கவுங்க நோக்கில் வந்து கேட்குற கேள்வி நமக்கு ஒரு பதிலாகவே அமைஞ்சிரும். இந்த மாதிரிலாம் பல அனுபவங்கள் இதில் எனக்கு கிடச்சிருக்கு. இதை எல்லாருமே உணரணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதையே நான் முருகன்கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கேன். இப்படி ஒரு வழி இருக்குது முருகா. உலகத்தில் இத்தனை பேர் குடும்பத்தில் வச்சுட்டு அவஸ்தைப்படுறாங்க. எல்லாருக்கும் இப்படி ஒரு வழிகாட்டுறது, இந்த வழிகாட்டுறதுல எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் முருகானி அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கேன். இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. இதை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி.